ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டைட்டிலும் தம்ப்நெயிலும் பார்த்துருக்கும் போது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துருந்த செயின்சா மேன் அனிமே ஓடிய செயின்சா மேன் மூவி ரீ ஆர்க்கை தான் பார்க்க போகிறோம். இதை எப்பயோ போட வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா ஹெச்டி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை. ஹெச்டி வந்த பிறகே நம்ம பொறுமையாக பண்ணி போடலான்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். அதன் அடிப்படையில் இப்போ ஹெச்டி வந்துருச்சு. எனக்கு நான் டைமும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதனால முடிஞ்சளவுக்கு இதை பண்ணி போட்டேன். முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்குறவங்க தொடர்ச்சியாக பார்த்துருங்க. ஏன்னா வாய்ப்பு இருக்கும் போதே பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வீடியோ இருக்குமோ இருக்காதோ. ஏன்னா இந்த வீடியோ எப்போ வேணாலும் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. எல்லாத்தையுமே என்னுடைய பெஸ்ட் கொடுத்து பண்றேன். முக்கியமா நிறைய விஷயங்களை நான் இதுல ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஏன்னா எந்த அளவுக்கு லென்த்தா பண்றனோ அந்த அளவுக்கு என்னுடைய சேனலுக்கு ஆபத்து. அதனால நான் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா சொல்லியிருப்பேன். ஆனா எந்த ஒரு வகையிலையும் அந்த என்டர்டைன்மெண்ட்டும் அந்த எமோஷன்ஸ் அப்புறம் ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் குறை வைக்காம பண்ணியிருப்பேன். அதுக்கு நான் 100% கேரண்டி கொடுத்து நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க கடைசியா பார்த்து முடிச்சுட்டு நான் சொன்னது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்புறம் இன்னொரு அப்டேட்டும் இந்த வீடியோல சொல்லிடுறேன். செயின்சா மேன் சீசன் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் விட்டுட்டாங்க. அதுக்கான டீசரும் வந்துருச்சு. ஆனா அபிஷியலான டேட்ன்றது ஒன்னும் அனௌன்ஸ்மெண்ட் இல்ல. கண்டிப்பா அதுக்கான டேட் வந்துருச்சுன்னா நம்மளுடைய மெயின் சேனல்ஸ்ல அந்த அனிமே வந்துடும். முடிஞ்சளவுக்கு அதுக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வேற லெவலா இருக்கும். உங்களுக்கே தெரியும், இந்த மூவியை நான் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. பின்னி பெடல் எடுத்துருக்கானுங்க. அனிமேஷன் வயசாவும் சரி, அந்த ஸ்டோரி வயசாவும் வேற லெவலான கூஸ் பம்மான சீன்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு வீடியோல நான் முக்கியமான ஒரு விஷயங்களை ஆட் பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஃபன்னியா ரொம்ப பிடிச்சிருந்தான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு சில வீடியோஸ்ல அந்த மாதிரியான விஷயங்களை நான் ஆட் பண்ணலாம்னு இருக்கேன். அதனால நீங்க என்ன புதுசா இதுல பாத்தீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்க, சமயத்தோட கதைக்குள்ள போலாமா? இப்ப ஹீரோ தன்னுடைய சின்ன வயசுல பார்த்தா அந்த தெருவோடைய சந்துகள்ல போயிட்டு இருக்கும் போது முக்கியமா இந்த எலியை வந்து நோட்டீஸ் பண்ணுங்க. ஏன்னா கடைசி சீன்லயும் இது வரும். ஹீரோ சீசன் 1ல எப்படி ஒரு கனவோட ஒரு டோரை போயிட்டு ஓபன் பண்ணணும், அதே மாதிரியான ஒரு கனவு தான் இப்ப திரும்பியும் வருது. அந்த ஒரு டோரை ஓபன் பண்றதுக்காக போற இடத்துல அவனுக்கு போச்சிடாவுடைய வாய்ஸ் கேக்குதான்னு சொல்ற ஒரு நினப்புல தான் போய் தரப்பான். ஆனா அந்த இடத்துல இருக்கட்டும், டேய் புண்ணாக்கு, இந்த டோரை ஓப்பனே பண்ணிடாது எப்பவுமே அப்படின்னு சொல்லவும் இப்ப பக்குன்னு ஏஞ்சிப்பான். ஹீரோ பதட்டமாட்டி ஏஞ்சதுல, டேய் என்ன ஆச்சு பதட்டமா வர, கெட்ட கனவு கண்டண்டி. ஹீரோ கனவு இன்னமும் கண்ணுங்கிறான்னு சொல்லிட்டு பவரை தொட்டு பார்க்கலாம் ட்ரை பண்ணுவான். டே அதை நான் டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் பாருங்க. ஹீரோக்கு கொட்டையை நடிக்கணும். இது கனவுடா, உண்மைதான்டா. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஃபேவரட்டான பாட்டு இப்போ வரும். அதை நான் போட முடியாது, ஏன்னா அது காப்பி டிஷ் வரும். அதனால விருப்பம் உள்ளவர்கள் யூடியூப்ல போயிட்டு இந்த மூவியோடைய பேரை போட்டு அதுக்கான சாங்க போடுங்க. கண்டிப்பா வரும், அதை கேட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ எல்லாருமே கிளம்பி இப்போ ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன். மாக்கிமா வந்து இப்போ பவருடைய கொம்பு பார்த்து இவ்வளோ பெருசு வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆட்டம் இவ்வளோ சைட்ல வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு பவர் நீ அதிகமா பிளட் ஒன்னும் குடிக்கலையே, எங்களுக்கு தெரியாம எதனா சதி வேலை பண்ணிட்டியா, தெரியாம எதனா தப்பு பண்ணிதான் மாவளை ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன்றது உனக்கு நல்லாவே தெரியும் தானே? தெரியும் மேம். அதுக்கு என்ன வழி பண்ணணும்னா இவருடைய பிளட் நம்ம ட்ரைன் பண்ணணும். என்னது? ஆமா, பவருடைய அதிகப்படியான பிளட்னால தான் இவருடைய கொம்புகள் இப்படி வளர்ந்துருக்கு. சரி ஓகே டெஞ்சி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இப்போதைய வேலைக்கு இப்போ தொடச்சே நீ வந்து பவர் கூட வச்சுக்கலான்னு விரும்புறியா? அவளோ டேய் நான் உங்க கூட வந்துடா சொல்ல. ஆனா ஹீரோவும் உனக்கு வேணும்னா அவளை எடுத்துக்கோ, எனக்கு பிரச்சனையே இல்லை. அப்பனா சரி நான் அவளை எடுத்துக்கிறேன், உனக்கு ஒரு புது ஆளை நான் அப்பாயின்மெண்ட் போடுறேன். அவன் தான் அவனுடைய புதிய டீமெண்ட். அப்புறம் பார்த்தா தலைவன் நம்ம சுறா போய் வரான். அவன் வந்த உடனே லார்ட் டெய்சா மேன் உங்களுடைய நான் ஃபேனு மொகரையிலே ஒன்னு கொடுப்பான் பாருங்க ஹீரோ. ஆமா, இவன் தான் ஷார்க் டெவில். இவனை நம்ம சீசன் 1லயே பார்த்திருப்போம். இவன் பெருசா யாருக்கிட்டயும் கான்வர்சேஷன் எல்லாம் பண்ண மாட்டான். ஆனா உன்னுடைய பிக் ஃபேனா இந்த இடத்துல இருக்கிறத அவன் சொல்லியிருந்தானா, அதனாலதான் உனக்கு ஒரு நல்ல பார்ட்னரா இவனை சூஸ் பண்ண வேலைக்கு. இவனு எதுக்குமா என் கூட போட்டிருக்க, பார்க்கவே ஆளோ சைக்கு மாதிரி இருக்கிறான். அவன் பார்த்தாலும் நம்ம ஹீரோடைய புகழ பாடிட்டு இருக்கான். என்ன பார்த்திருக்க எப்பவுமே கிரேட்டஸ்ட் செயின்சா மேன் தான், அவர் தான் கோட்டு. டேய் உயிர் எடுக்காத அமைதியா நில்றா போயிட்டு. அப்புறம் பார்த்தா ஹீரோ சொன்னது உடனே அவன் அடிமை மாதிரி அப்படியே கம்முனாயிரான். அப்புறம் ஹீரோடைய மூடு சரியில்லைன்றத பாக்குறாவ. என்னடா மூடு சரியில்லை, எனக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கேன். சரி அப்பனா நாளைக்கு நீ ஃப்ரீயா இருந்தாலும் நம்ம 2 பேரும் டேட்டிங் போவோமா? டேட்டான்னு தொட்டு ஹீரோ ஷாக்காக மறுநாள் வந்துட்டு தான் இருக்கும் பாருங்க குஜால அவனுக்கு. ஆஹா, என் கனவு கண்ணி கூட இன்னைக்கு டேட்டிங் பண்ண போறடா, இன்னைக்கு நான் சொர்க்கத்தையே பார்க்க போற பூமியில. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல மாக்கிமா வந்துட்டு, என்ன மன்னிச்சிடா டெஞ்சி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எனக்கு முன்னாடி வந்துட்டு இருக்க போல. ஹீரோ அவளுடைய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இவன் ரொம்ப அழகா இருக்கா. எனக்கு இந்த டேட்டிங் பத்தி பெருசா ஐடியா இல்ல. எனக்கு எந்த இடத்துக்குள்ள போறோம் பழம்ப வேற எங்கேயும் இல்ல. இன்னைக்கு ஃபுல்லா தியேட்டர்ல தான் உட்காந்து படம் பார்க்க போறோம். என்னது படம் பார்க்க போறோமா? ஹீரோக்கு எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம போய் படத்துல உட்காரான். அந்த படம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு ஹீரோவை பொறுத்த வரைக்கும். ஆனா மக்கள் எல்லாருமே அந்த ஃபைட் சீன் எல்லாம் பார்த்துட்டு கேவலமா சிரிச்சிட்டு இருக்கு. ஹீரோவும் என்ன இதுல காமெடி இருக்குன்னு சொல்லிட்டு இதுங்களாம் இப்படி சிரிக்குதுன்னு தெரியல. மாக்கிமா பார்த்தா பாரு என் ஆளு எப்படி டீசென்டா இருக்கா, அவ சிரிக்கல. இப்படியே பார்த்தா அடுத்த கட்ட ஷோர்ட்ஸ் எல்லாம் வரும்போது அப்படியே படத்தை பார்த்துட்டே வராங்க. அழ வேண்டிய படத்துக்கெல்லாம் பார்த்தா எதுவுமே அவ அழ மாட்டான். எந்த ஒரு எமோஷனுமே இல்லாம போய் தான்
பார்த்துட்டு இருக்காங்க 2 பேருமா. அதை பத்தின டிஸ்கஷனே பார்த்தா இவங்க போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபைனலா ஒரு லாஸ்ட் படம் பார்க்க போறாங்க. இந்த மூவி கொஞ்சம் மனசை கஷ்டமா தான் இருக்கும் டெஞ்சி, கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு வந்து பாரு. ஆனா இது வரைக்கும் பார்த்த எல்லா விதமான மூவியும் எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் பெருசா தோணலையே எனக்குள்ள. கண்டிப்பா இந்த மூவி உனக்கு உன்னுடைய லைஃப்ல கொஞ்சம் சேஞ்ச் எதுனா ஏற்படுத்தும், வா போய் பார்ப்போம். அப்புறம் அவங்க அந்த மூவியை வந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஒரு சீன்ல பார்த்தா யாரோ ஒருத்தங்க இன்னொரு ஹக் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம மாக்கிவா அழுதுட்டு இருக்கா. இது வரைக்கும் எந்த ஒரு மூவிக்குமே பார்த்துட்டு அழுவாதவ இந்த மூவிக்கு பார்த்துட்டு அழுறத பார்த்துட்டு ஹீரோவே கண்கலங்குவான். என்னடா இது, மாக்கிமா முன்னாடி அழுதுட்டு இருக்க, அவளும் பார்த்தா அழுதுட்டு இருக்கத பார்த்துட்டு மாக்கிமா அழுதுட்டு இருக்காளா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் அந்த படத்தை பத்தி 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலப்பா மாக்கிமா, லாஸ்ட் சீன்ல எனக்கு ரொம்பவும் ஃபீலிங் ஆயிடுச்சு. எனக்கும் அதே தான். அப்புறம் மாக்கிமா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். எனக்கு உண்மையிலேயே இதேன்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு நீ நினைக்கிறியா? ஏன்டா இந்த கேள்வி கேட்கற? காரணம் என்னன்னா எனக்கு நீ அந்த விதமான எமோஷனும் இல்லையான்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். அந்த டைம் பார்த்தா உடனே வந்து அவ ஹீரோடைய நெஞ்சில சாஞ்சி ஹீரோடைய இதயம் துடிக்க தான் செக் பண்ணுவா. கண்டிப்பா உனக்கு இதயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினவன் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் மறுநாளே வேலைக்கு வரேன். பின்னாடி பார்த்தா ஷார்க் பையெல்லாம் நம்மள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். ஹீரோவும் மாக்கிமா எனக்கு இதயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவ எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட அவன் வந்துட்டு இருக்கும் போது வழியில பார்த்த சேரிட்டில காசு அவங்களுக்காக கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற ஃப்ளவர் வாங்கிக்கிறான். அந்த ஃப்ளவரை வாங்கி அப்படியே துண்டுவான் பாருங்க. இவங்களாம் பார்த்துட்டு சாகா வராங்க, என்னடா பண்றேன்னு. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நாளே ரொம்ப நல்லா இருக்கு, இன்னைக்கு நான் வச்சு செய்ய போறேன், எவனாச்சும் வாங்கடா பொழத்தெடுக்கிறேன், என் கேர்ள் ஃப்ரெண்டுக்குனா பேரு புகழ் வாங்கணும் அவகிட்ட. கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில மாக்கிமா மட்டும்தான் எனக்கு ஒரே ஒருத்தி, அவளை தவிர நான் வேற யாரையும் யோசிக்க கூடாது. திடீர்னு பார்த்தா மழை பெய்யுதுல, சுறா பைய பார்த்தா ஆஹா தண்ணி பெய்யுது, தண்ணி வருது. டேய் புண்ணாக்கு, நீ தண்ணியில தான்டா வாழ்றவன், உனக்கு எதுக்குடா பயம், இதை பார்த்து போய் ஒளிஞ்சுக்கடா. ஹீரோவும் சரியா போன் பூத்துல வந்து மழைக்காக ஒதுங்குறான். கொடையும் எடுத்துன்னு வரல. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணும் அட கடவுளையா கொடை எடுத்துன்னு வந்து மறந்துட்டேன், உங்களுக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லைல்ல, காலையிலேயே மழை வருதுன்னு சொன்னாங்க, ஆனா எனக்கு தெரியலப்பா. அப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. பொண்ணு எதுக்கு என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, என் மூஞ்சில என்ன கோமாளி மாதிரி இருக்குது, என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பா இதை பூர்த்தியெல்லாம் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அவளை திரும்பவும் சிரிக்க வைக்கிறதுக்காக தன்னுடைய வாயில வச்சிருந்த அந்த பூவை அப்படியே கொடுக்க கொஞ்ச நேரத்துல பயமுத்திட்டியா, இது என்ன மாதிரியான மேஜிக் இருக்கு. அவ உடனே பார்த்துட்டு ரொம்பவும் தேங்க்ஸ். ஹீரோ அவளுடைய அழகுல மயங்கிடுவான். அப்படியே கொஞ்ச நேரத்துல மழை நின்னுடுச்சுடா, நீ வேணா ஃப்ரீயா இருந்தேன்னா என் கூடயே வரியா, இங்க பக்கத்துல தான் என்னுடைய கஃபே ஒன்னுத்துல நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அங்க சும்மா காஃபி சாப்பிட்டு போவ. சும்மா தான் கேட்டேன், ஃப்ரீயா இருந்தாவா, நான் கிளம்புறன்ற மாதிரி அவன் கிளம்ப வந்த உடனே அவளுடைய வேலை பார்க்க ஆரம்பிப்பான் அந்த இடத்துல. அப்புறம் அவன் எதிர்பார்க்காத வகையில பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல இருப்பான். டே நீ எப்படா வந்தீங்க, நீ சொன்னல ஃப்ரீயா இருந்தா வந்து சாப்பிட சொல்லி, அதுக்காக தான் வந்தேன். அவளுக்குமே லைட்டா வெக்கம் வந்துருச்சு. பக்கத்துல வந்து உட்கார்றா, 2 பேரும் சேர்ந்து குடிப்போமா. அவ ஓனர்கிட்டே எனக்கும் சேர்த்து போட்டோயா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னமா நீ வேலை பார்த்துட்டு இருக்க தெரியுது இல்லையா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு லீவ் கொடுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ காஃபி சாப்பிட்டு அது கூட அவளை காமெடி பண்ற மாதிரியான ரியாக்ஷன்லாம் கொடுக்க அவ ரொம்ப சந்தோஷமா வரா. இன்னொரு வகையில அவர் ரொம்ப தொட்டு தொட்டு பேசுறதுல ஹீரோக்கு இந்த சென்சேஷனே வித்தியாசமா இருக்கு. என்னடா இது, இவ தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கா, ஒரு வேளை இவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோம். எதுக்கடி இப்படி சிரிச்சிட்டு இருக்க, சும்மா தானா, நீ நல்லா காமெடி பண்ற. பை தி வே என்னுடைய பேரு வந்து ரீசே, உன் பேர் என்ன? என் பேரு டெஞ்சி. டெஞ்சியா, பேர் நல்லா இருக்கு டெஞ்சி. ஒன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டான ஆளு நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. டெஃபினட்டா தெரியுது, கண்டிப்பா இவளை எனக்கு பிடிச்சிருக்கு, அதே மாதிரி தான் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஒருத்தரை நான் எதுக்கு விரும்பணும், எனக்கு தான் மாக்கியமா ஒருத்தர் இருக்காளே. அப்புறம் நம்ம அக்கியை காமிக்க அந்த இடத்துல அவன் அந்த ஏஞ்சல் டேவில் கிட்ட, டேய் ஏன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சு வேலைக்கு கிளம்பலாமா, பெட்ரோலுக்கு வர போகணும், டைம் ஆகுது. இருடா இப்பதான்டா 3 சாப்பிட்டுருக்கேன், இன்னும் 1 சாப்பிட்டு முடிக்கணும், அப்பதான் எனக்கு எனர்ஜியா வரும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி, எனக்கு மூடே சரியில்லை. இதை கேட்டு அவன் கடுப்பாயிடுவான். இங்க பாரு, இங்க நான் உன்னை கூட்டின்னு வந்ததுக்கான காரணமே உன்ன மாதிரியான யூஸ்லெஸ்ஸுக்கெல்லாம் லீடர்ஷிப் நான் என்னன்னு தெரிய வச்சு அந்த கன் டேவிலோடைய க்ளூஸ் எல்லாம் நான் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உன்னை கூட்டின்னு வந்திருக்கேன். தேவையில்லாம இந்த இடத்துல என்னுடைய டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன், உன்னையும் மற்ற டேவில் மாதிரி கொன்றுவேன், உன்னை பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டேன், பாத்துக்கோ. ஏன்டா இவ்வளவு டென்ஷனா ஒரு ரிலாக்ஸாரா, ஏன்டா இப்படி இருக்க. அதுக்கப்புறம் வந்து மாக்கிமா சொன்ன விஷயத்த அவன் யோசிச்சு பார்க்கறான். இந்த ஒரு ஏஞ்சல் வந்து இவ கிடையாது, இவன் செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் மெம்பர் ஆஃப் தி டிவிஷன் 4ல இருக்கிற ஒருத்தன், ஏஞ்சல் டெவில். கேப்டன் கிஷிபேக்கு அடுத்தபடியா இவன் தான். அவன் எப்பவுமே லேசியான ஆள் தான். நீ எப்படி கன் டெவில தோக்கடித்துக்காக இந்த ஒரு டிவிஷன்ல ஜாயின் பண்ணியும் கட்டாயமா இப்படியாப்பட்ட ஒருத்தனை நீ பயன்படுத்தல, தப்பே கிடையாது. ஆனா எதுக்கு இவனை அனுப்புனீங்க, அப்பயே நீ பவரை விட்டுட்ட, பவர் வேணா திரும்ப உன் கூட அனுப்பட்டுமா, தேவையே இல்லை. காலையில தான் நாங்க 2 பேரும் குத்து சண்டை போட்டோம், அப்போ நீங்க ஒரு நல்ல நண்பர்களா இருக்க மாட்டீங்கன்றது தெரியுது. இருந்தாலும் ஆக்கி நீ இவனை எவ்வளவு பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்திக்கோ. இவன் ஒரு சாதாரண வில்லேஜ்ல பிறந்தான், ஆனா எந்த இடம்ன்றது யாருக்கும் தெரியாது. ஆனா இவனுடைய லைஃப் ஸ்பான்ஸை பயன்படுத்தி இவனால வெப்பன்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். என்னது, அதாவது இவன் தொடக்கூடிய எந்த ஒரு வெப்பனா இருந்தாலும் அதுக்கு பவரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். கண்டிப்பா இவனுடைய கட்டானாக்கும் ஒரு ஸ்பெஷலான டெவிலா இருப்பான், அதனால இவன்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிட்டு வா. இன்னொரு பக்கம் பார்த்தா இப்ப அவன் ஒரு டெவில போட்டு தள்ளிருப்பான். யாரும் வருத்தப்படாதீங்க, இந்த டெவில நாங்க கொண்டாச்சு, கூடிய சீக்கிரமா வந்து இதை கிளீன் பண்ணிடுவாங்க. அது ஏஞ்சல் டெவில் பார்த்தா இவனை போட்டு தள்ள உடனே அடேங்கப்பா இது பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸா இருக்கு,
ஏய் ஒரு நிமிஷம் ஹியூமன், இந்த இடத்துல வந்து பாரு, இவன் கண்டிப்பா பிரைவேட் டெவில் ஹண்டரா தான் இருக்கணும். ஆனா ஒரு டெவிலாலேயே இவன் சாப்பிடப்பட்டான். இவன் ஆல்மோஸ்ட் சாகுற நிலைமையில தான் இருக்கான். இவனை நீ என்ன பண்ண போற? ஆனா அந்த பையனை பார்த்தா நீங்க என்ன கொன்னுடுங்க. அக்கியும் உன்னுடைய பவர்ஸை பயன்படுத்தி அவனுக்கு வழியே இல்லாத சாவை கொடுத்துரு. என்னது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நான் ஒரு ஏஞ்சல், இருந்தாலும் நான் இன்னொரு வகையில ஒரு டெவில் ஒன்று கூட. அதனால ஹியூமன்ஸோடைய சாவை எப்படி இருக்கணும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இவன் உன்னோட பக்கம் இடசக்க மசக்கா பேசுறதுல கடுப்பாயிட்டு அக்கியை பார்த்தா அந்தால கொண்டுறான். எனக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுச்சு, நீ எப்பவுமே என் கூட ஃப்ரெண்ட் ஆக முடியாது. ஹீரோ பார்த்தா இன்னொரு நாளும் அந்த கஃபேக்கு வந்திருக்கான். நான் மாக்கியமாவை யோசிச்சதுல இருந்து எதுக்கு நான் இவ்வளவு தேவலாம யோசிச்சு இந்த இடத்துக்கு வரேன்? என் பாடியை என்னால் அக்செப்ட் பண்ணி முடியல. இவ்வளவு பார்த்தே தேரணும், என் கண்ணு துடிக்குது. அதுக்கப்புறம் அவளும் வா தெரிஞ்சு உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். எனக்காக லஞ்ச் ரெடி பண்ணுவியா? கண்டிப்பா ரெடி பண்ணிட்டா போச்சு. ஆனா இருந்தாலும் நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ஒரு வாரத்துக்கு இந்த இடத்துக்கு எவனும் இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்தது இல்லை இந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்ச நேரத்துல அவகிட்ட பேசிட்டே இருக்கான். ஏண்டி எதுக்கு இந்த டைம்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்க? ஏன்னா நீ ஸ்கூலுக்கு எல்லாம் போனது இல்லையா? உனக்கு எவ்வளவு வயசு? 16? இருந்தாலும் இந்த படிக்கிற விஷயம் எல்லாம் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது. அது என்னமோ உண்மைதான், அதனாலதான் நான் போல. ஆனா இருந்தாலும் நீ சொல்றது பார்க்கும் போது டெவில் ஹண்டரா ஒரு வேலை பாக்குறேன், ஸ்கூலுக்கும் போகாம இருக்கேன். இது கேட்கவே எனக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. சரி நீ ஃபீல் பண்ணத, ஸ்கூலுக்கு போகாத குறையா இந்த இடத்துல நான் உனக்கு தீர்த்தி வைக்கிறேன். அந்த குறைய நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா படிப்போம். அதுக்கப்புறம் வந்து அவங்க பாட சொல்லிட்டு இருக்கும் போதே காஞ்சில ஒரு வார்த்தையை எழுதி கொடுப்பா பாருங்க. அதாவது அவங்க ஜாப்பனீஸ் வேர்ட்ல ஹீரோவோ, டேய் இது எனக்கு நல்லாவே தெரியுமே, பாய்ஸ் கிட்ட இருக்கிற 2 பால தானே இதை சொல்லுது. டேய் உன் புத்தி அப்படிதான் போகுதுன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. என்ன நீ பேசிட்டு இருக்க? எல்லாத்தையும் அப்படியே அப்படிதான் படிப்பாங்க. இருந்தாலும் நீ ரொம்ப காமெடியான ஆள் தான்டா, எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்க. அவளுடைய சிரிப்பு கூட ஹீரோக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நான் உன் கூட ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் இப்பவே. ஏன்னா அது ரொம்ப ஃபன்னா இருக்கு போலயே. அவ உடனே ரொம்ப க்ளோஸா வந்துட்டு, நீ கவலையே படாத, நம்ம 2 பேரும் ஒன்னா போவோம். நீ வரியா? இன்னைக்கு நைட்டா? ஆமாண்டா, இன்னைக்கு நைட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பில்டிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு சுத்தி பார்த்துட்டு வருவோம். ஹீரோ டப்புன்னு வாக்கே சொல்லிடுறான். மனசு என்னவோ மாக்கிமா மட்டும் தானே உனக்குன்னு சொல்லுது, பாடி என்னவோ இல்லடா இவ்வளவு உனக்கு வேணும்னான்றது நான் எதை யோசிக்குதுனே தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்புறான். அப்புறம் வேற ஒரு நாரப்பையில காமிக்கிறாங்க. அவன் பார்த்தான், டைப்போன் என்ன வேணும்? எதுக்காக இந்த டெவில்ஸை பொறுத்த வரைக்கும் செயின்சா மேனோடைய இதையும் வேணும்ன்றானுங்க. அது ஒன்றும் உனக்கு தேவையில்லாத கதை. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ அதை மட்டும் நீ பார்க்கணும். தேவையில்லாத வேலையெல்லாம் நீ மூக்க நினைக்க கூடாது. எங்க பாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறதுனால எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா அப்போது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். எங்க பாரு டைப்போன் டெவில், அந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் நான் செயின்சா மேனோடைய ஹார்ட்டை எடுத்தா போதும்ல, என் கையால நான் எடுக்கணும். அதுக்காக நீ என்னை பயன்படுத்திக்கிற, அவ்வளவுதான். இருந்தாலும் நான் உனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன். செயின்சா மேன் ஒன்னும் அவ்வளவு சுலபமா தோக்கடிக்கக்கூடிய நபர் கிடையாது. அந்த ஒரு டெவிலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேருக்கு இது வரைக்கும் ஆட்டம் காமிச்சிருக்கான்றது உனக்கு தெரியும்ல. பல டெவிலை கொண்டு இருக்காம, அது மத்த டெவிலுக்கு வேணா அப்படி இருக்கலாம். ஆனா என்ன மாதிரியான ஆளுக்கு அதெல்லாம் விதிவிலக்கு. இன்னொரு விஷயம் சொல்லுவேன், நான் சைனால ஒரு வேலை பார்த்தப்போ ஒரு டெவில் ஹண்டர் தான் கொண்டு இருக்காங்க. எதுக்கு நீ அவங்கள கொன்ன? எப்படி? அப்புறம் பார்த்தா இந்த நாய் ஒரு சைக்கோ தாய்வலியா இருக்கான் போல. அங்க ஒரு பொண்ணை பார்த்தா தேவையில்லாம வேற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தை அவன் அந்த இடத்துல சொல்லி இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு போயிட்டு கொடூரமா அடிச்சு கொள்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவும் ரேசியவும் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. டெஞ்சி உனக்கு பயமா இல்லையே? எனக்கு ஒன்னும் பயம் இல்லை, நீ தான் கூட இருக்கிய. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா, நான் உன் கையை பிடிச்சிக்கலாமா? அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா வாக் பண்ணி போயிட்டு இருக்க. மாக்கிமா என்ன மன்னிச்சிரு, என் உடம்பு எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால. அதுக்கப்புறம் கிளாஸ்ல வந்து பாடம் நடத்துற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. டெஞ்சி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நீ ஒரு எலிமெண்டரி ஸ்கூலுக்கு கூட இது வரைக்கும் போனது இல்லையாடா? ஆமாடி, ரொம்பவும் மோசமா இருக்கா இது கேட்கும் போதே. ஏன்டி இப்படி சொல்றேன்? ஏன்னா அந்த ஸ்கூல் லைஃப் வாழாதனால உனக்கு பெருசா எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம இருக்கு. நீ இன்னும் நீ 16 வயசு குழந்தையா தான் இருக்க. எனக்கு தெரிஞ்சு நீ இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸை போய் பிடிக்கணும்னா அந்த வயசையும் தாண்டி நிறைய விஷயத்த நீ போய் தெரிஞ்சுக்கணும் மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். வெறும் டெவில்ஸை கொள்றது மட்டும் வாழ்க்கை கிடையாது. நிம்மதியான அற்புதமான வாழ்க்கையை வாழ்றது கூட தான். ஆனா உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுது. மக்களுடைய சேஃப்டிக்காக நீங்க இந்த இடத்துல பாடுபட்டு இருக்கீங்க. ஆமா அது உண்மைதான். நான் ஒரு நல்ல வேலையை தான் ஜாயின் பண்ணி இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்கு ஸ்கூலுக்கு போனோம்லாம் எந்த விதமான நினைப்பும் இது வரைக்கும் வந்ததில்லை. ஏதோ ஒன்னு பார்த்தேன், நீ பண்ற விஷயங்கள் பிடிச்சதுனால தான் இந்த இடத்துக்கு வந்தேன். அப்புறம் எனக்கு அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே வந்து அந்த டெவில் ஹண்டரா வேலை பார்க்கறதுல எனக்கு பூர்த்தி ஆயிடுது. அதனாலதான் இந்த எஜுகேஷனை பத்தின எந்த விதமான தாட்டும் எனக்கு வரல. 3 வேளை நல்லா சாப்பிடுவேன், தூங்குவேன், இப்படியே போகுது லைஃப். டேய் இது வெறும் நார்மலான வாழ்க்கை கிடையாதுடா, அது புரிஞ்சுக்கோ. இது எல்லாருமே இந்த இடத்துல வாழ்வாங்க. ஒரு சந்தோஷமான வாழ்க்கைன்றது எப்படி இருக்கும்ன்றது உனக்கு புரியல. சாரிப்பா, எனக்கு அதை பத்தி எந்த விதமான தாட்டும் இல்ல. சரி ஓகே, அதை நான் உனக்கு காமிக்கிறேன் எப்படி வாழணும்னு. என் கூட வரியா? அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஸ்கூலுடைய ஸ்விம்மிங் பூல் இருக்குதுல, அந்த இடத்த கூட்டு வந்திருக்கா. ஏன்டி இங்க கூட்டு வந்திருக்கேன்? டெஞ்சி உனக்கு ஸ்விம் பண்ண தெரியாதா? நான் உனக்கு சொல்லித்தரேன். உடனே பார்த்தா அவ துணியெல்லாம் கேட்டுவா. ஏய் என்னடி பண்ற? எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் குளிக்க போறோம், இதுல என்ன பிரச்சனை? அது மட்டும் இல்லாம அந்த ஹாப்பியான வாழ்க்கை எப்படி வாழணும்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல. அது ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா நான் கூட சொல்லி தரேன் உனக்கு. நீ உன்னுடைய துணியை கேட்டுட்டு அவளை கடவுளை எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காதல்ல, உனக்கு ஸ்விம் பண்ணணுமா வேணாவா? ஹீரோவும் கண்டிப்பா நான் கத்துக்கணும். அப்பனா நீயும் துணி கேட்டுட்டு வா, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஸ்விம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹீரோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாத லெவலுக்கு அவன் பிரெயின் பாத்தீங்கன்னா இப்போ மோசமா மாறிடுச்சு. மாக்கிமாவுடைய தாட்டு வருது, இருந்தாலும் உடம்பு ஏத்துக்க மாட்டேது. இந்த விஷயத்த பண்ணுனா கண்டிப்பா நான் மாக்கிமாக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடுமோ. அட கடவுளே, என்னால கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தா அதுக்கப்புறம் துணியை கேட்டு போயிட்டு அவ கூட ஜாலியா ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த சந்தோஷமான டைம் வந்து அவங்க ரொம்பவும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டெஞ்சி உனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கா? நீ கேட்கற எது வந்தாலும் இதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுத்து தயாரா இருக்கேன். நான் எல்லாத்தையுமே உனக்கு சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் ஹீரோக்கு நீச்சல் அடிக்க சொல்லி
கொடுக்குறா. உடனே பார்த்தா மழையும் பெய்யுது. அப்புறம் இவங்க 2 பேரும் உள்ள வந்துட்டு கிளாஸ்ல இருக்கும்போது மழை பார்த்தா ஜோரா பெஞ்சிட்டு இருக்கு. மழை நிக்கிற மாதிரி தெரியலையே டெஞ்சி. ஹீரோவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. ஒரு சின்ன விஷயத்த சொல்றான். டெஞ்சி, இந்த நாட்டுடைய எலியோ அப்படி இல்லைன்னா இந்த சிட்டியோடைய எலியோ எதுவா இருந்தாலும் இந்த நிலைமையில என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதையாண்டி பேசிட்டு இருக்க. இப்போ இன்னொரு பக்கம் இதே விஷயத்த பார்த்தா ஏஞ்சலோ இப்ப அக்கி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த நாட்டு எலிகளை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய லைஃபை ஒரு சேஃபான லைஃபோட வாழ்ந்துட்டு இருக்கும். அதுங்களுக்கு சாப்பாடை பத்தி எந்த விதமான கவலை இல்லை. சாப்பாடு கிடைச்சா மட்டும் போதும். ஆனா இது இந்த சிட்டி எலிஸ் இருக்குல்ல, இதுங்க நல்ல சாப்பாடு தேடி போகும். ஆனா மனிதர்களால அந்த நல்ல சாப்பாடு தேட போன இந்த சிட்டி எலிகள் எல்லாமே செத்துடும். எனக்கு அந்த நாட்டு எலிகளை போல வாழ்றது தான் பிடிக்கும். ஆனா மாக்கிமாவால நான் பிடிக்கப்பட்டு இப்போ சிட்டில இருக்க மாதிரி இருக்கேன். அப்புறம் அக்கி கிட்ட சைலண்டான ஒரு விஷயத்த சொல்லிடுறான். ஹீரோ இன்னொரு பக்கம் பார்த்தா அதுக்கு எதிர்மாறான இன்னொரு விஷயத்த சொல்றான். எங்க பாரு, அந்த 2 எலிகள்ல எப்படி வாழணும்னு என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து சிட்டி மவுஸ் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா நல்ல சாப்பாடு கிடைக்குது இல்ல. என்னடா பேசுற? நாட்டு எலியை விட இந்த சிட்டி எலியை பெட்டரா? பீஸ்ஃபுல்லான லைஃப் உனக்கு பெஸ்ட் இல்லையா? சிட்டி எலியை நல்ல சாப்பாடு கிடைக்குதுல, அது போதும்பா. அப்பனா உனக்கும் அதே மாதிரி தான் நடக்கணும்னு நினைக்கிறியா? உண்மைதான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு முக்கியமான விஷயத்தை இப்ப கேட்கறான். சரி டெஞ்சி, நாளைக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடத்த போறாங்க. அதனால நீ வரியா நம்ம 2 பேரும் ஒன்னா போலாம், ஜாலியா அதை என்ஜாய் பண்ணலாம். சரி, நான் வேலை முடிச்சுட்டு வரேன். அப்படியா? ப்ராமிஸ் பண்ண மாதிரி வந்துடுறா. சரி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுவா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவன் வரும்போது பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க இருக்கிறது அவ சென்ஸ் பண்றான். ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு. டெஞ்சி, அங்க பார்த்தா அந்த சைக்கோ தாய்வழி வந்திருக்கான். ஓ ஆமா, நான் தான் டெஞ்சி. அது வரியா? 2 பேரும் சேர்ந்து பாத்ரூம் போவோம் ஒன்னா. ஹீரோ ஒரு பக்கம் வந்து தன்னுடைய போச்சிடா கிட்ட இப்போ கேள்வியை கேட்கறான். போச்சிடா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கணும்டா. என்னுடைய லைஃப் பார்ட்னரா நான் யாரை சூஸ் பண்றது எனக்கு குழப்பமாகுது. 2 விதமான டிஃப்ரெண்ட் பீப்பிள் இருக்காங்க இப்போ. ஆனா நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்கதா. அந்த ஏஞ்சலை பத்திலாம் நான் பேசல. அவன் ஒரு காய். பொண்ணு அழகான சின்ன பொண்ணா இருக்கிற ரேசே. சம்டைம்ஸ் எனக்கு பவரையும் பிடிக்கும். பட் ஆனா ரொம்ப சுயநலவாதி. இன்னொரு ஆப்ஷன் சரியானதா எனக்கு மாக்கிமா தான். இவங்க 2 பேர்ல யாரு தேர்ந்தெடுக்குதுன்னு எனக்கு குழப்பமா இருக்கு. இல்ல 2 பேருமே என்னால என்னுடைய லைஃப் பார்ட்னரை ஏத்துக்க முடியுமான்னு புரியல. யாரோ ஒருத்தரோட என்னால சூஸ் பண்ண முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த நாய் வந்து பாவம் அந்த பொண்ணை துரத்தின்னு போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பாவலாம் கிடையாது, நான் சும்மா தான் சொன்னேன். ஒரு இடத்துல பார்த்தா அந்த பொண்ணு துரத்தின்னு வந்தவன் டாப் ஃப்ளோர் வரைக்கும் வந்துட்டான். வாயா 2 பேரும் சேர்ந்து பாத்ரூம் ஒன்னா போவோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். யாரா நீ இப்படி கேட்ப? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. ஒரு எலி என்கிட்ட இருந்த ஒரு சின்ன சீஸ் கேக் ஓடிய பீஸ் எடுத்துன்னு ஓடி வந்துருச்சு. அதை பிடிக்க தான் வந்தேன். ஏய் என்னடா பசங்க நிறுத்துறா. எங்க பாரு, நீ போயிட்டு அந்த செயின்சா மேன் கிட்ட யாருன்றதை சொல்லியா இல்ல நான் சொல்லட்டா? உன்னுடைய ப்ரெஷியஸான இந்த பொண்ணுடைய பார்ட்டை நான் கேட்டு எனக்கு தேவையான விஷயத்துக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு. பரவாயில்லடி, உனக்கு கட்ஸ் தான் நிறைய இருக்கு. நான் இவ்வளவு தூரம் பேசியும் நீ எந்த விதமான பதட்டமும் இல்லாம நின்று இருக்க பாத்தியா? சாவடின்ற மாதிரி சொல்லவும் டக்குன்னு வந்து அட்டாக் பண்ணுவான். அடுத்த செகண்டா பார்த்தா அந்த மின்னல் வர சவுண்டுல போட்டு அவனை நொறுக்கி எடுப்பா பாருங்க. இந்த நாயை போட்டு நசுக்கி எடுத்துருவா. கழுத்து நெரிச்சு மொத்தமா கொண்டுட்டாவ. டைப்போன், நீ பண்ண அந்த புயல்னால தானே இப்ப நான் இந்த பில்டிங்ல டிராப் ஆயிருக்க மாதிரி பண்ணேன். லேடி ரீசே, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க இந்த இடத்துல இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் அந்த நாய் ஒன்னும் உனக்கான ஓனர் கிடையாது, நான் தான். அதுக்கப்புறம் ஹீரோ உன பக்கம் இவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பதறமா வரான். எவனோ ஒருத்த வரான்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவ வந்து பயமுத்துறா. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டான் ஹீரோவும். அந்த இடத்துல அவன் கூட சந்தோஷமா அந்த இடத்துல சுத்தி பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெகுளியானவன். இந்த பொண்ணு பார்க்க சாதாரணமான ஆளு தான். ஆனா கொஞ்ச நேரத்துல ஆட்டம் கம்மியா பாருங்க. எல்லாரும் யாராயி ஒன்ற மாதிரி பார்ப்பாங்க. சூற ஓட்டுருவா எல்லாருமே. அதுக்கப்புறம் ஃபயர் ஒர்க்ஸ் நடக்க போதுன்ற ஒரு சந்தோஷத்துல வந்து ஹீரோவை கூட்டின்னு வந்துட்டு அந்த இடத்துல நிக்க வைக்கிறான் ஒரு ஸ்பாட்ல. நல்லா இடமா தான் இருக்குப்பா. டக்குன்னு ஹீரோ கிட்ட போயிட்டு, டெஞ்சி, நான் ரொம்ப நாளா இந்த விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப இருக்கிற என்னோட கரண்ட் சிச்சுவேஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உனக்கு வெறும் 16 வயசு தான். ஆனா இந்த வயசுல உன்னால ஸ்கூலுக்கு போக முடியாது. கண்டிப்பா இதுக்கப்புறமா நீ டெவில்ஸை போயிட்டு கொள்ளதான் போற. ஏன் அந்த வேலையை விட்டுட்டு என் கூட வரக்கூடாது? நீ உன்னுடைய வேலையை விட்டுட்டு என் கூடவே வந்துரு. நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். உனக்கு ஸ்கூல் பத்தின எல்லா விதமான நாலேஜும் கொடுக்குறேன். நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன். நான் உன்னை ப்ரொடெக்டும் பண்றேன். ப்ளீஸ் ரா, எனது ஓடி போக சொல்ற 2 பேருமா சேர்ந்து. ஆமா, நீ கவலையே படாத. என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசிட்டேன். யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம் என் ஃப்ரெண்டு எனக்காக உருவாக்கியிருக்கான். அந்த இடத்துல போனா நம்ம பாதுகாப்பா இருக்கலாம். யாரும் உன்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு புதிய ஸ்கூலுக்கு போலாம். உண்மையாடா டெஞ்சி? அதுக்கான ரீசனே உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு டெஞ்சின்னு சொல்லிட்டு அவ சொன்ன உடனே ஹீரோக்கான அதை ஒத்துக்க மனசு இல்ல. அப்ப நீ உன்னுடைய முடிவை மாத்திக்க மாட்டியா? நீ என்ன வெறுக்கிறியா டெஞ்சி? இல்ல உன்னை எனக்கு பிடிக்கும். ஆனாலும் நான் இந்த ஒரு லைஃப் இப்படி வந்து உன்னை மீட் பண்றதுக்கு எல்லாமே அந்த வேலை, அப்புறம் என் கூட ஒர்க் பாக்குறவங்க தான் காரணம். ஆனா அப்படியாப்பட்ட வேலையை விட்டு நான் வந்தேன்னா என்னுடைய லட்சியமே அழிஞ்சு போடுற மாதிரி ஆயிடும். என்னை எப்பவுமே ஒருத்தங்க சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்குன்னு நிறைய நண்பர்களும் இருக்காங்க, நல்ல நல்ல ஆளுங்க. அவங்க எல்லாருமே ரொம்பவும் நல்லவங்க தான். அவங்க ஒன்றும் ரொம்ப மோசமானவங்களாம் கிடையாது. அவங்க கூட வேணா நம்ம 2 பேரும் சேர்ந்து இதயத்துல வாழ்வோம், பிரச்சனையே இல்லை. உனக்கும் நான் அந்த இடத்துல வேலை வாங்கி தரேன். நம்ம எல்லாருமே அந்த இடத்துல வேலை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தலாம். நீ என்ன சொல்ற? ஆனா உடனே பார்த்தா வாழ்த்துட்டு, எனக்கு புரியுது டெஞ்சி, ஆனா நீ இப்படியாப்பட்ட பதில் சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ சரின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா கண்டிப்பா எனக்கு உயிரோட இருந்திருக்கலாம். அப்போனா டெஞ்சி, என்னை விட்டுட்டு நீ வேற யாரும் விரும்புறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு கிஸ் பண்ணிடுவான். அடுத்த செகண்டா ரண கொடூரமே நடக்கும் பாருங்க. ஹீரோ டக்குன்னு விழும்போது வாயில இருந்து ரத்தமா கொட்டுது. பார்த்தா வாய்க்குள்ள கத்திய வச்சிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் நகர்ந்து போலான்னு பார்க்க கழுத்தை வெட்டிடுவா. ஹீரோ செயின்சா மேன் பாங்கலான்னு பார்க்க கையும் வெட்டிடுவா. என்ன மன்னிச்சிடு டெஞ்சி, நீ மட்டும் சரின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் இந்த இடத்த விட்டு உன்னை நிம்மதியா கூட்டின்னு போயிருப்பேன். ஆனா நீ ஒத்துக்கத்தனால எனக்கு வேற வழி தெரியல செல்லம். இவனுடைய இதயத்தை எடுக்க தான் வந்த செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தா கத்திய உள்ள விட்டு
சேர்த்து எடுக்க ட்ரை பண்ண நம்ம ஷார்க் போய் கூட பார்த்தா மக்கா மக்கா நகுந்து போடி எங்க மாஸ்டர் மேல யாரு நீ கையை வைக்கிறதுக்கு நான் ஜெயிச்சாம நான் உங்களை காப்பாற்ற வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கின்னு போயிடுவான். யோ ஏஞ்சியா என்ன பண்ணிட்டு இருக்க பொம்பளை சோக்கில் வீந்தா என் நிலைமை எனக்கு இவருடைய ஸ்மெல்ல வச்சு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இவன் ரொம்ப மோசமான டெவில்ரா தெரியாத உனக்கு இவன் தான் பாம் டெவில். அடுத்த செகண்ட் தன்னுடைய லிவரை கைட்டு வைப்பாருங்க பாம் மாதிரி எல்லா இடமா வெடிச்சு சதரும். அதுக்கப்புறம் வேற லெவலான ஸ்பீடோட வந்துட்டு இவனை துவைச்சு எடுப்பானுங்க. ஷார்க் டெவில் மிரண்டு போயிடுவான் ரோட்டம் அடிச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. டே தம்பி என்னுடைய செல்லத்தை இந்த இடத்துல விட்டு போயிடு அதுதான் உனக்கு நல்லது விட மாட்டானேன்னு சொல்லிட்டு அவனை பக்கம் போராடுறான் அவன் கூட சண்டை போறதுக்காக. ஆனா ஒரே ஒரு பாம்புல பார்த்தா போட்டு தாள் சேர்த்துருவா. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துல கார்ல வந்தவனுங்க எங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நம்ம ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு தான் பிரச்சனை பண்ணணும் பார்த்தா இங்கே ஏடாபடமா பிரச்சனை போயிட்டு இருக்கு யாரும் தெரியல டெவிலா இருக்கமோ. சரி ஓகே டெவில் ஹண்டரா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏய் நீங்களா பிரைவேட்டான டெவில் ஹண்டர்ஸா டே இவதானா நம்ம தேடி வந்தவ அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு அலர்ட்டா இருக்கு. ஒரு சொடக்கு போடுவா அவனுக்கு எந்த காரை வெடிச்சு தர எல்லா கண்ணாமண்ணா செதுறு போய்வானுங்க. இதே சமயத்தை பயன்படுத்தி நம்ம ஷார்க்கு பார்த்தா ஒரு பக்கம் ஹீரோவை தூக்கி நோட்டான். அப்புறம் பார்த்தா இந்த டெவில் எக்ஸ்டர்மினேஷன் டிவிஷனா இருக்கிற ஃபுஜா ட்ரைனிங் ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. அக்கி அந்த இடத்துல வேற லெவலான ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அவனுடைய ட்ரைனிங்கை பார்த்துட்டு அவனுடைய சீனியர்ஸே மறந்து போக அதுல ஒருத்த முக்கியமானவன் நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா ஆக்கி டிவிஷன் 2க்கு திரும்ப வருவான் நான் எதிர்பார்க்கல இல்லையா சும்மா ட்ரைனிங்காக தான் வந்தேன். நீ வேற நான் இந்த இடத்துல 5 வருஷமா சப் கேப்டனா வேலை பார்த்துட்டு இருக்கேன் என் பழப்பு நல்லா தான் போயிட்டு இருக்கு இருந்தாலும் உன்னை நான் எப்ப வேணாலும் இந்த இடத்துக்கு வரவே இருக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் நீ கேட்டதுக்கே சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த ஏஞ்சலும் டேய் நீ வெறும் 5 வருஷம் தான் உயிரோட இருப்பியாமே இதை எங்க இருந்து கேட்ட பவர் தான் சொன்னான். சை அதுகிட்ட ஓட்ட வைக்கிட்ட சொல்லவே கூடாது இதுதான் நீ யாருக்கிட்டே சொல்லாத நானுமே கூட தான் ஜாக போறேன் அப்படி இருக்கும்போது நான் எங்கடா போய் சொல்றது. அப்புறம் என்னோட விஷயத்த கேள்விப்பட்டேன் நீ அந்த ஃபியூச்சர் டெவில் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கியாமே அப்படி இருக்கும்போது உனக்கு எப்ப சாவோன்ற எக்ஸாக்டா தெரியுமா அதை கொஞ்சம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சப் கேப்டனும் டே ஆக்கி கீழே வாடா கீழே பார்த்தா நம்ம ஷார்க்கு வந்து நம்ம ஹீரோ தூக்கின்னு வந்திருக்கான். இவன் ஸ்பெஷல் டிவிஷன்ல வேலை பார்த்ததா சொல்லிட்டு இருக்கான் ஆனா எனக்கு அடையாளம் தெரியல செயின் சாமான வர கூட்டு வந்திருக்கான் இவன் நம்ம சைடு தானா ஆமா ஏய் யாரா இந்த வேலையை பார்த்ததுன்னு ஆக்கி கேட்க பாம்டா பாம் டெவில் வந்துட்டாடா கன் டெவில் கூட இருக்க வேண்டாவ உனக்கு எப்படி இது தெரியும் பதில் சொல்றான்ற மாதிரி கேட்க அவன் மழுப்புவான் நீ மட்டும் சொல்லல இது இடத்துல ஒண்ணு நான் கொண்டுடுவேன் நான் உன்கிட்ட சொன்னேன் எல்லாரும் என்ன கொண்டுடுவாங்களா அவங்க நான் மாக்கி ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்டா மாக்கி மாக்கா அவ வந்துட்டாடா இங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லவோ பார்த்தா அவன் அங்கேயே வந்துட்டா. அதுக்கப்புறம் தலைவன் சப் கேப்டன் நாங்க பத்துக்கு போக எங்க பாருமா பியூட்டிஃபுல்லான லேடி இந்த இடத்துக்கு நீங்க எல்லாம் வரக்கூடாது தள்ளி நில்லுங்க. எஸ்கியூஸ் மீ டெஞ்சி என் செல்லம் ரிசீவா எனக்கு உதவி பண்ண டேய் எல்லாரும் தயாரா இருங்கடா. ஏய் நோமோ என்னடா பேசிட்டு இருக்க அக்கி நீ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டி இந்த இடத்த விட்டு கிளம்பு நாங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பாத்துக்கிறோம். வைஸ் கேப்டன் எல்லாரும் ரெடியா இருக்க சொல்றேன் இந்த அழகு தேவதை நம்ம கூட சண்டை போறதுக்கு ரெடியா இருக்கா. அதுக்கப்புறம் யாக்கியும் டே செத்துறாதரா கண்டிப்பா சாக மாட்டேன். அதுக்கப்புறம் பெஸ்டான ஒரு 3 பேரை சேர்ந்து இப்ப ஃபைட் பண்ண ரெடியா இருக்காங்க. அவ கூட என்னப்பா நீங்க என் செல்லத்தை என்ன பார்க்கவே விட மாட்டீங்க அவனை கொஞ்சம் தந்தீங்கன்னா நான் தத்து விட்டு கிளம்பிடுவேன் தேவலமா சாகத்துக்குனே வந்திருக்கீங்க. அப்ப எனக்கு வேற வழி இல்லை உங்க எல்லாரையும் கொண்டுட்டு என் செல்லத்தை நான் தூக்கிட்டு போறேன். உடனே இவனுங்க கடிச்சு என்னமோ பண்ணுவானுங்க பாருங்க அந்த சாபம் பாத்தீங்கன்னா அவளுக்குள்ள பூந்து அவளுடைய பார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா டேமேஜ் பண்றோம். இதனால அவளுக்கு கூட இந்த பிளட் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா அப்படி நின்றுட்டு அப்படியே ஸ்டன் ஆயிடுவா. இருந்தாலும் அவனுடைய தலையை துண்டாக்கிப்பா டே என்னடா சொல்றீங்க என்னடா பண்றாவ டக்குன்னு கண்டிப்பா இதுக்கப்புறம் உயிரோட இருக்க மாட்டேன் கவலைப்படாதீங்க. ஆனா நோமோவும் பார்த்தா டே அவ தலையை தூக்கி போறாடா அது மோசடா. அதுக்கப்புறம் அவ தூக்கி போட்ட அடுத்த செகண்டே பார்த்தா எல்லாரும் பதற சமயத்துல அவ தலையை வெடிச்சு சதறம் பாருங்க. அங்க இருக்கிற ஒருத்தனையும் விட மாட்டா கொடூரமாங்க எல்லாரும் அடிக்கிறா. பாவம் நம்ம நோமவும் காலியாங்க. அதுக்கப்புறம் இன்னும் மேல வர ஆளுங்களை போட்டு தள்ளுறதுக்கு வர அவனுங்களையும் காலி பண்றா. ஆனா நோம பார்த்தா விட்டு கொடுக்காம அந்த ஃபாக்ஸ் வச்சு அட்டாக் பண்ணலான்னு பாக்க ஓ இதெல்லாம் என் மேல வேலை செய்யணும்னு நினைச்சியா எங்க பாரு அழகான பொண்ணு தேவையில்லாம சண்டை போடாத போயிட்டு இந்த இடத்த விட்டு உங்ககிட்ட சண்டை போட எனக்கு ஆசை இல்லைன்னா செத்து போடான்ற மாதிரி சொல்ல உடனே டக்குன்னு பார்த்தா ஃபாக்ஸை வச்சு அட்டாக் பண்ணிடுவான். பார்த்தா வைஸ் கேப்டன் வந்துட்டாங்க நீங்க ரொம்ப லேட்டு அதை விட்றா அப்படி நீ உனக்கு பேசிட்டே இருக்கும் போது பார்த்தா அந்த பொண்ணு அந்த ஃபாக்ஸையே மீறி வெளியே வர ட்ரை பண்றா. என்ன மன்னிச்சிருங்க இந்த பொண்ணு என்னால எதுவும் பண்ண முடியாது பிரச்சனை பெருசாயிடுச்சுடா. அதுக்கப்புறம் பார்த்தா மொத்த பேருடைய சோழி அங்க முடிச்சு விட்டா எல்லாருமே முக்கியமான ஆளுங்க தலை எல்லாமே காலி. அக்கி இன்னொரு பக்கம் கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த விட்டு கிளம்பலாம் பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சி ஏஞ்சலும் என்னடா ஆச்சு வண்டிடுறா அடைச்சா இவ எங்கேயும் வந்துட்டாளா. அதுக்கப்புறம் பார்த்தா வைஸ் கேப்டன் அப்புறம் சப் கேப்டன் இவனுக்கு 2 பேரோட தலையை தூக்கி நிறுத்துவா பாருங்க. இவ மாஸ்டர் டேய் டெஞ்சியை கொடுத்துட்டு போயிடு அவன் எனக்கு முக்கியமானவன் வேணும் நம்ம அக்கி விடாம அந்த இடத்த விட்டு கார் எடுத்துன்னு கிளம்ப. என்னடா சேசிங் வேற பண்ணுமா உங்களை தேடி என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோன்ற ஒரு நினப்புல இருக்கீங்களோன்ற மாதிரி டக்குன்னு ஃபாலோ பண்ணி போவா. அந்த சேசிங் இன்னமும் வேற லெவலா இருக்கும். டக்குன்னு பார்த்தா இவங்களுக்கு உதவி பண்ண காக்கா மாதிரி இருந்த அந்த டெவில் ஹண்டர் வந்து உதவி பண்ண ஆனா இவனுடைய அட்டாக்கே அவ தடுத்துருவா. ஏப்பா நீ பயங்கரமான ஆளா இருக்கியவா நைஸ் கிக்கு தான் பண்ண வா திரும்ப ட்ரை பண்ண கோம்பேனே ஸ்ட்ராட்டஜியை மாத்திரோடி இந்த பொண்ணு என்ன விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா நான் ஆட்டத்துக்கு வரல பையங்க போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவன் கிளம்பிடுவான். Good night, girl. I'll see you tomorrow. இந்த பொண்ணு பார்த்தா 5 ரூபாய் கிலோமீட்டர் இருக்கா அதான் நம்ம பயந்தாங்கொல்லி பொண்ணு. இந்த பாம் டெவிலும் அந்த இடத்துக்கு போன உடனே அவ பதறுவா என்ன விட்டுருக்க சாமி எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை என்ன மன்னிச்சிருங்க நான் என்னுடைய வேலையை விட்டு போயிடுறேன். இவ உன்னோட பக்கம் விடாம துரத்தின்னு வர அந்த இடத்த விட்டு இப்போ கிளம்பி ஹீரோ பார்த்தா உன்னோட பக்கம் ஏஞ்சிட்டான். டேய் செயின்சா டெவில் ஏஞ்சிட்டான்டா அந்த பாம் கேள் வேற பின்னாடி தாங்கிறா. அடச்சேன் இந்த டிரான்ஸ்மிட்டர் வேலை இலவடுத்தது உடஞ்சு போயிடுச்சு ஒர்க் ஆகி தொலைன்ற மாதிரி அக்கி பார்த்தா கடுப்பாயிட்டு அதை உடச்சு போற லெவலுக்கு போயிட்டேன் கடுப்புல. அது கொடுக்குற சவுண்ட்ல பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம டெஞ்சியும் டே நீங்க எதுக்கிட்ட கவலை போறீங்க டே டெஞ்சி எங்கடா போற முடிக்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு அதுக்கு தான் போறேன். இந்த மாதிரியான பொண்ணை என்
வாழ்க்கையில நான் சந்திச்சதே கிடையாதுடா. எப்படி இதனால தானே எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இவ என்ன கொல்ல பார்த்ததுக்கு நான் திரும்ப கொடுக்க வேணாமா? இந்த டெஞ்சியோட இதயம் வேணுமா இல்ல செயின்சா மேனோட இதயம் வேணுமா? ரேசே எங்க உண்மை என்னன்னா டெஞ்சி உண்மையிலேயே ஒன்னதான் எனக்கு பிடிக்கும். அதுதான் உண்மை. உண்மையாவா? அக்கி கடுப்பாவா? டே மென்டலா என்னடா எனிமிகிட்ட இப்படி பேசிக்கிற? அவ உன்னை ட்ரிக் பண்ணிட்டு இருக்காடா. ஆனா எனக்கு ஆல்ரெடி மாக்கிமான ஒருத்தி இருக்காங்க, அதனால என்ன மன்னிச்சிரு ரேசே. ஓ அந்த சோனியா காரி தான் உனக்கு பிடிச்சிருக்கா டெஞ்சி? அப்ப என்ன கிஸ் பண்ணதெல்லாம் என்ன ஆச்சு? நான் திரும்ப அதை நான் பண்ணவே மாட்டேன்டி. இருந்தாலும் டெஞ்சி என் செல்லம் உன்னதான் எனக்கு பிடிக்கும். ஒரு செயின்சாவா உன்னை எனக்கு பிடிக்கலனாலும் உண்மையான டெஞ்சியை உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். என் கிட்ட வா. வேற லெவலான சண்டையா போவாங்க ஹீரோக்கும் அவளுக்கும். ஒரு கட்டத்துல அவ அடிச்சதுல நம்ம ஹீரோ அந்த புகை மூட்டத்து நடுவுல இருந்து வந்து அடிப்பா பாருங்க. அவ டக்குன்னு ஸ்வைட்டு போட்டு பார்க்க விட்டுருவா ஹீரோவை. அப்புறம் மேல வந்துட்டு அங்க இருந்து ஒரு கிக்க கொடுப்பா பாருங்க. ஹீரோ எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க மாட்டான். தரையில போட்டு நசுக்கி எடுத்துருவா. ஹீரோவுடைய பாதி உடம்பு காணுங்க. பாவம் டெஞ்சி நீ இந்த அப்பாவியான டெவில் ஹண்டர் வேலையில வந்து இப்படி மாட்டிக்கினியே. இன்னத்துக்கு என்கிட்ட இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. உன் உடம்ப நான் திரும்ப திரும்ப அழிச்சிட்டு தான் இருப்பேன் எவ்வளவு ரீஜெனரேட் பண்ணாலும். அதுக்கேற்ற போல பார்த்து ஹீரோவை கொடூரமா அட்டாக் பண்றான். அவன் ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துல ஹீரோவுடைய பாடி அந்த விட்டு எடுத்து கிளம்பிடலாம்னு ட்ரை பண்ணுவா. அந்த ஒரு சமயத்தில் பார்த்து ஆக்கி பிளான் போட்டு கீழே படுத்திருந்தவன் டக்குனு ஏஞ்சி அவ கையை விட்டு ஹீரோவை காப்பாற்றுவான். அவ திரும்ப நம்ம ஆக்கி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது அவனால ஃபியூச்சர் டெவிலோடைய பவர்ஸை பயன்படுத்தி அவ என்ன அட்டாக் பண்ண போறான்றது முன்கூடியே கணிக்கிறதுனால ஈஸியா அதுல இருந்து தப்பிக்கிறான். இப்படியே சண்டை ரொம்ப நேரத்துக்கு போவான் அவன் கூட. டக்குன்னு பார்த்தா அந்த காக்கா டெவில் வந்து காப்பாத்திட்டான். அக்கி இல்லைன்னா கொஞ்சம் விட்டு இருந்தா செத்துட்டு இருப்பான். டேய் கொஞ்சம் விட்டு இருந்தா செத்துட்டு இருப்பாடா நீ, நல்ல வேலை நீ தான் வந்து காப்பாத்திட்டியா. அந்த டைம் பார்த்தா நம்ம ரேஜவும் இருங்கடா டைம் அவுட்ரா ஆல்மோஸ்ட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல வந்து நான் ரொம்ப அமனமா இந்த இடத்துல இப்படி சண்டை போட்டு இருக்குது ஊருக்கு நல்லா இருக்காது. நீங்க 2 பேர் இருக்கீங்க, கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கலாமா? என்னடா சொல்ல பிரேக் கொடுக்கலாமா? அவர் வேணான்ட்டாரு தாயா, எங்களால முடியாது, நாங்க இப்ப சண்டை போட்டு தான் ஆகணும். அப்ப உங்க கதை முடிஞ்சது, டைம் எப்பயும் முடிஞ்சிச்சுடா அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு பார்த்து இன்னொரு டெவில் அந்த இடத்துக்கு பெருசா வர, லேடி ரேசே டைப் பண்ண இடத்துக்கு வந்துட்டேன், வாங்க இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு பார்க்க அந்த புயல் மாதிரியான டெவில் அந்த இடத்துல வந்துடுச்சு. இன்னொரு பக்கம் அந்த ஏஞ்சல் டெவில் பார்த்தா அந்த இடத்துல செத்து போன ஒரு பொண்ணை எடுத்து பாக்குறா. கண்டிப்பா நீங்க சொர்க்கத்துக்கு தான் போவீங்க, ஏன்னா உங்களுடைய பிளட் வந்து ஒருத்தனுக்கு பயன்பட போகுது, என்ன மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த லேடியோட ரத்தத்தை எடுத்துன்னு வந்து நம்ம ஹீரோடைய வாயில ஊத்துறா. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ஹீரோ ரெக்கவர் ஆயிட்டான். ஆல்மோஸ்ட் செத்துட்டு இருப்பீங்களா சேஞ்சாம, நான் தான் உங்களை காப்பாத்துறேன், எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அதுவும் இல்லாம நீங்க தான் வேற லெவலு. ஏஞ்சலும் டே ஜெயின்ஸா உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு பல பேரை வெளியே கொண்டுட்டு இருக்கா தெரியுமா, நீ இப்படியே விட்டினா இன்னும் நிறைய பேர் சாவாங்க, நீ தான் முடிவு எடுக்கணும், அவளை கொன்னே தீரணும், ஏன்னா பல பேர் அவ தாக்கிட்டு இருக்கா. சரி நான் முடிவு எடுத்துட்டேன், ரேசர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு தான். ஏ ஷார்க்கு உனக்கு ஜெயின்ஸா டெவில நல்லாவே தெரியுமா, உனக்கு சாக விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா நீ இவன் கூட போகாத, போனீன்னா கண்டிப்பா செத்துருவேன். எனக்கு பரவாயில்ல, என்னுடைய லார்ட் ஜெயின்ஸா மேன் கூட தான் நான் சொர்க்கத்துக்கே போவேன், அவருக்கு ஒரு நாயா வேலை பார்ப்பேன், ஜெயின்ஸா மேன் விட்டா எனக்கு வேற வார்த்தையே தெரியாது, இது போதும்டா, நீ தானே என் மச்சான் மாமா எல்லாமே, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவ கூட செத்து விளையாடலாவா, கண்டிப்பா விளையாடலாம், வாங்க ஆல்வேஸ் போலாம் வாடா, லம்ப தான்டா ஷார்க்கு, எப்படி எனக்கு ஒரு காலமாட மாட்டா பாப்போம், இதுக்கப்புறம் நம்ம அவளுக்கு ரைடு விட்டு அடிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தா இவனுக்கு காமெடி பண்ற வரையில அவன் பார்த்தா காலமாடு மாதிரி இருக்க, தலைவன் பார்த்தா மேல ரைடு போற மாதிரி இருக்கிறான். இது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. டேய் போடா என்னடா பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவன் போற ஸ்பீடு பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கும். 2 பேரும் இப்படியே பறந்து அவளுக்கு ஆட்டம் கொடுத்து அடிப்பானுங்க பாருங்க. டைப் பண்ண ஒரு பக்கம் எதிர்பார்த்துருக்க மாட்டா, அவ அலர்ட் பண்றா ஒரு பக்கம் ரேசேக்கும் நான் பாத்துக்கிறேன், என் செல்லம் என்ன நோக்கி வந்துட்டு இருக்கு, வாடா. இவனுங்க போற சண்டையில பார்த்து அந்த டைப் ஒன்று வர அதிகப்படியான காத்த வெளியே வரதுல சூறாவளி அந்த இடத்துல வருது, யாராலையுமே நிக்க முடியல. ரேசேவும் ஒரு பக்கம் அதிகப்படியான எக்ஸ்ப்ளோஷனை ஹீரோ வர டைரக்ஷன் எல்லாத்துலயுமே பயன்படுத்த, ஆனா அது வந்து ஹீரோ அசால்ட்டா ஷார்க்கோடைய உதவி மூலியமா டாச் பண்ணிடுறான். இந்த முறை காலை வெட்டிட்டான். அட கடவுளை என்ன மன்னிச்சிரு ரேசே, அழகான பொண்ணுடைய காலை வெட்டிட்டேன். டக்குன்னு பார்த்தா அந்த டைப் என்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கோங்க லேடி ரேசே, அட கடவுளை இது மோத்தண்டா, வாட ஓடுவோம். ஒரு கட்டத்துல பார்த்தா அந்த காத்து ரொம்பவும் அதிகரிக்கிறதுல அந்த ஏஞ்சல் டெவிலால முடியல, பறந்து போயிடுவா. அக்கி பார்த்தா விடாம அவளையும் பிடிப்பான், கம்பத்தையும் பிடிச்சிப்பான். எந்த நிலைமையில 2 பேருமா யோசிப்பாங்க, உயிர் முக்கியமா இல்ல இவங்களை காப்பாத்துறது முக்கியமான. ஆனா அவனும் அக்கி என்ன விட்டுறா, நீ மட்டும் உயிரோடுறா, எனக்கு பிரச்சனை இல்ல, நான் எப்பயோ ஒரு நாள் சாக வேண்டியதுதான், அது இன்னைக்கா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான், நான் சாகத்தை பத்தி நீ கவலைப்படாத, நான் ரொம்ப நாள் உயிரோடு இருந்து என்ன பண்ண போறது இல்லன்ற மாதிரி சொல்லவும் டக்குன்னு பார்த்தா அக்கி வந்து பேலன்ஸ் பிடிக்க முடியாம விட்டுருவான். அவ சந்தோஷமா இருப்பான் அந்த சாவை ஏத்துக்கிறதுக்காக. அந்த ஒரு சமயத்துல பார்த்தா விடாம அவ கையை பிடிச்சி அக்கி ஒரு டைலாக் சொல்லவும் பாருங்க, வாயை மூடி நீ கையை பிடி. அதுக்கப்புறம் பார்த்தா அவனை கெட்டிமா பிடிச்சிப்பான். ஏன்டா என்ன விடல, என்ன விட்டுதுன்னா என்னத்துக்கு நான் செத்துரு பண்றான், உங்களுக்கு எல்லாம் ஒரு இடஞ்சலவே இருந்திருக்க மாட்டேன், நானு நீ சாக கூடாதரா, என்ன நானுமே ஒரு நாள் சாகதான் போறேன், ஆனா அது இன்னைக்கு கிடையாது, என்ன நான் திரும்ப ஒருத்தர் எனக்கு பிடிச்சவங்களை நான் இழக்க விரும்பல, என் கூட இருந்தவங்களை யாரும் இழக்க விரும்பல, உனக்கு இன்னும் எத்தனை மாசம் இருக்கு, இன்னும் 2 மாசம் தான், சரி விடு, அது வரைக்குமாச்சும் உயிரோடு இரு, யாரும் இந்த இடத்துல சாக தேவையில்லாம சாக போற ஒரு நாளுக்காக நம்ம இன்னமும் வெயிட் பண்ணுவோம், என் முன்னாடி யாரும் அப்பாவே சாக கூடாது அப்படின்னு ஆக்கி பார்த்தா அந்த பையல பிடிச்சிப்பான். இதே சமயத்துல பார்த்தா பறந்து போன நம்ம ஹீரோவை ஷார்க்கும் பார்த்தா அந்த சுழல்ல மாட்டிக்கிறானுங்க. அவ பார்த்தா வேற லெவலா பாம்பை விட்டு தெறிக்க விட்டுங்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ பில்டிங்ல தூக்கி வித்திரடிக்க ஷார்க்கு தடுமாறி கீழே விடுற மாதிரி போயிடுவான். ஹீரோ மட்டும் அந்த பில்டிங்ல இருக்கும்போது டேரக்டா இவளுக்குள்ள அந்த ஃப்ளோர்லயே வந்து அட்டாக் பண்ணுவான் பாருங்க. என்ன மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிருக்கானுங்க, மாப்பா வேற லெவலா வச்சு செஞ்சிருக்காங்கப்பா அனிமேஷன். ஹீரோ எதிர்பார்க்காத வகையில அவளுக்கு பார்த்தா பாம் டெவில் அதிகப்படியான பாம்ஸை போட்டு இருக்கான். அந்த சுழல் பார்த்தா இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கு, மேல போயிட்டே இருக்கு. சண்டை எவ்வளவு நேரத்துக்கு நீடிக்குது. ஒரு இடத்துல பார்த்தா ஹீரோ தடுமாறி ஒரு பில்டிங்கோட
மலையுடைய உச்சியில இருப்பான் கரெக்டா. இந்த டைம் நான் யோசிக்கிறேன், என் செல்லம் இதை முடிச்சு போமா இப்பயே, அதுக்கு நான் விட்டாதானடி. Let's go. அப்புறம் பார்த்தா தலைவன் ஷார்க் வந்து காப்பாத்தினான். சேஞ்சாம நான் அவங்கள சாவே விட மாட்டேன், நான் தான் அவங்க கூட இருக்கல காலமான மாதிரி. ஷார்க்கை விட்டுறாத, அவளை சோற விடணும், ரொம்ப திமிரு பிடிச்சவளாவ. முதல்ல இந்த டைஃபோன்ற இந்த டெவில முடிச்சு கட்டுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ ஷார்க்கோடைய உதவி மூலியமா இப்போ அந்த டைஃபோனுக்குள்ள வந்துட்டு முதல்ல அந்த டெவில போட்டதால ட்ரை பண்றான். ஆனா அது அதிகப்படுத்துற அந்த சுழல் வேகத்தால ஹீரோவால நிலைச்சு நிக்க முடியாம தடுமாறான். சேஞ்சாம நம்ம 2 பேரும் பறக்குறையா நம்ம இதுக்கப்புறம் கடவுளே. ஆனா ஹீரோ அந்த ஒரு விஷயத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்தி உன்னை கொல்றது ஈஸி தாண்டி சொல்லிட்டு அந்த டைஃபோன் டெவில வந்து போட்டு இருக்கிறான். அவளுடைய குடல குண்டானி எல்லாம் வெளியே வருது, அந்த இடம் ஃபுல்லா தெரியுது. அது டேய் பீமா வந்து காப்பாத்துறா, வந்துட்டேன் மாமா வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியா பார்த்தா நம்ம ஆர்க்கு வந்து ஹீரோவை பிடிச்சிருவோம். அந்த டைஃபோன்ற டேபிளையும் காலி பண்றோனுங்க. மொத்தமா தெரிச்சு வெளியே வருவானுங்க பாருங்க. அது பார்க்க கண்குள்ளா காட்சியா இருக்கு, அது கொடூரமான காட்சியா இருக்கும். அப்படியே கைது நம்பர் 8ல வர அந்த மாஞ்சத்தோடைய பீஸ் எல்லாம் அப்படியே சேதரும் அந்த இடம் ஃபுல்லா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ரத்த வெள்ளத்திலேயே நீச்சல் அடிச்சுன்னு போறான். டே ஷார்க்கு அவ வந்துட்டு இருக்காடா, விட்டுறாத, ஓகே தேங்க்ஸா மாமா. அவ பார்த்தா போற வழியெல்லாம் பாம்ப தூக்கி போட ரத்தம் தெரிச்சு வெடிக்குதுங்க. ஒரு கடத்துல பார்த்தா நம்ம ஹீரோவை பீமு கிட்ட இருந்து தனியா பிரிச்சுட்டு கைத்தால அடிச்சு தொங்க விடுறா பாருங்க. ஹீரோவை திருக்கி விடுறா, வானத்திலேயே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் காமிக்கிற ஹீரோக்கு. ஹீரோவால நிலையா வச்சு சண்டையை போட முடியல. பீமா அவனோட பக்கம் தனியா மாட்டிமா ரேசே கிட்ட. பார்த்தா ரேசே கிட்ட வந்த உடனே அவனுக்கு இதுல அடிப்பா பாருங்க, எத்தனை விதமான வெடிப்பை உருவாக்குவான்னு தெரியாது. தலைமை அதோட ஹீரோவோட சேர்ந்து சதுரி அடிச்சுன்னு போயிட்டு இந்த கரெக்டா கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஏற கட்டுற அந்த இடத்துக்கு வரான், துறைமுகத்துக்கிட்ட. பீமா நீ நல்ல வேலை பண்ண வச்சான், சேஞ்ச் மாமா, என்னால இதுக்கப்புறம் முடியாதியா, நான் பாத்துக்கிறேன்டா. அதுக்கப்புறம் பார்த்தாலும் நம்ம தேவாந்தத்துக்கு வந்துட்டு ஜெஞ்சி செல்லம், என்ன செல்லம் இவ்வளவு நேரத்துக்கு போராடுற, என்னால சுத்தமா முடியல, எனக்கு டயர்டா இருக்கு, இது முடிஞ்சா இல்லையா? இல்லடி இன்னும் முடியலன்ற மாதிரி ஹீரோ சொல்ல திரும்பவும் ஹீரோவை போட்டு அடிப்பா. எதுக்கு தேவையில்லாம இந்த வழிகளை அனுபவிக்கிறேன்னு எனக்கு புரியல. ஏண்டி இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும், நீ என்ன கொல்லதான் வந்து நான் அப்ப ஏண்டி என்ன ஃபர்ஸ்ட் முறை பார்த்தப்பவே நீ கொன்ற கூடாது என்ன? அப்ப நீ என்னை விட்டு தெரிச்சு ஓடி தெரிந்தா நீ சரியான பதில் சொல்ல, உண்மையை சொல்லு, ஏன் அதை பண்ணல நீ? அப்ப எதுக்காகடி எனக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்த? எதுக்கு நீச்சல் அடிக்க ஒன்னா அந்த நீச்சல் குளத்துல எனக்கு நீச்சல் அடிக்க சொல்லி கொடுத்த? எதுக்காக என்ன தொட்டு தொட்டு பேசின? இருந்தாலும் இது முடிவுக்கு கொண்டு வர நேரம் வந்தாச்சு. இப்போ ஸ்விம் பண்ண போறேன். ஏய் உனக்கு தான் ஸ்விம் பண்ணவே தெரியாது. அது எனக்கு தெரியும், ஆனா நீ தான் எனக்கு கத்து கொடுக்க கூடிய இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரே சமயத்துல அழிக்கிறதுக்காக ட்ரை பண்ண நம்ம ஹீரோ பார்த்தா விடாம தன்னுடைய செயின்ஸால வர அந்த செயின்ஸை பயன்படுத்தி அப்படியே அவளை ஒட்டுமொத்தமா லாக் பண்ணிடுவான். லாக் பண்ணி தாங்கிட்ட எடுத்து மொத்தமா அவளையும் சேர்த்து கட்டிருப்பான். 2 பேரும் சேர்ந்து நீச்சல் அடி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க. அந்த டைம் ஹீரோவை கூட நீச்சல் அடிச்ச அந்த விஷயம் எல்லாமே யோசிச்சு பார்ப்பான். 2 பேரும் ஒன்னாவே தண்ணிக்குள்ள அப்படியே மாட்டிப்பாங்க. அவளுமே சண்டை போறதுல இருந்து விட்டு கொடுத்துருவான். அவளுக்கும் உள்ளுணர்வுல தோணும் நெஞ்சு கூட எப்படிலாம் அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்தோன்னு. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல கண் மூடிக்கிறான். 3 பேரும் பார்த்தா அந்த தான் இருக்கானுங்க. நம்ம ஷார்க் பயப்பட தான் காப்பாத்தி விட்டுருக்கான் போல, தூக்கி வந்துட்டேன். ரேசேபும் டெஞ்சி எதுக்கு நீ ரெஸ்கியூ பண்ண? ஏன்னா எனக்கு அற்புதமான லைஃப் கொடுத்தல, அதுக்காக நான் பலமுறை செத்தாலும் பலமுறை தோத்தாலும் அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைக்காது. எனக்கு ஒரு அற்புதமான சாப்பாட்டை சாப்பிடணும், அதுக்காக நான் எத்தனை முறை செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீ எத்தனை முறை எனக்கு துரோகம் பண்ணாலும் அதை மறந்துட்டேன். ஆனாலும் நீ நினைக்கிற அந்த ஒரு விஷயத்தை என்னால நிறைவேற்ற முடியாம போனதுக்கு என்ன மன்னிச்சிட்டு, உன் கூட வாழணும் தான் எனக்கு ஆசையா இருக்கு. உன் கூட இருந்த அந்த நாட்கள் எனக்கு ரொம்பவும் அற்புதமானது தான், ரொம்பவும் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தேன். அப்பனா நீ என்னமோ என்ன எப்பவும் நம்பிட்டு இருக்கியா? நான் உன்னை எப்ப வேணாலும் திரும்ப கொல்றேனே பொய்யான வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவும் சரி ஓகே, உனக்கு கொல்லணும்னு ஆசை இருந்துச்சுன்னா என்ன எத்தனை முறை வேணா கொண்டுக்கோ என்னுடைய அழகு தேவதையை. அவ டக்குன்னு சிரிக்கிறா. டே என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்க, காமெடியா இருக்கா? எனக்கு என்னால நம்ப முடியல டெஞ்சி, நீ இன்னமும் என்ன நம்புற? ஏன் நீ இப்படி இருக்குன்னு எனக்கு புரியல. உனக்கு நான் எப்போ துரோகம் பண்ணிட்டேன்டா. உன்னை நான் உன் கூட பழகுறது எல்லாமே புரியன்றதை உன்னால நம்ப முடியல. எல்லாமே பொய் தான். என் கூட நீ ஸ்விம்மிங் பூல்ல அமனமா இருந்தது, உனக்கு என்ன பிடிச்சிருந்தது, அப்புறம் நான் உன்னை கிஸ் பண்ணது எல்லாமே பொய் தான். ஆனாலும் என்னுடைய மிஷின்ல நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன். நான் பல விஷயங்களை செய்யணும்னு நினைச்சேன், ஆனா எல்லாமே முடிவுல இப்படி சொதப்பிடுச்சு. நான் இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க மாட்டேன்னா இந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி அவ போக ஹீரோனா டக்குன்னு போயிட்டு தடுக்கிறான். இங்க பாரு, உனக்கு போன விருப்பம் இருந்துச்சுன்னா நானும் உன் கூட வந்துடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்த விட்டு ஓடி போயிடலாம். உனக்கு எஸ்கேப் ஆகிறத தவிர்த்து வேற என்ன பெட்டரான விஷயம் இருந்துச்சுன்னா அது ஃபைட் பண்றதா இருந்தாலும் நான் கூட சேர்ந்து ஃபைட் பண்றேன். ஆனா பல நல்ல மக்களை நான் கொண்டு இருக்கேனே, அந்த ஒரு விஷயத்தால தான் நம்ம 2 பேருக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அதனால எப்பவுமே நீ என்ன புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு இல்ல, எனக்கும் வேற ஆப்ஷன் இல்ல. ஏன்னா எனக்கு என்னதான் நீ எத்தனை தடவை துரோகம் பண்ணாலும் உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நீ எத்தனை முறை வேணாலும் போய் சொல்லு, ஏற்பட்ட பொய்களா இருந்தாலும் எனக்கு நிறைய விஷயத்தை இன்னமும் சொல்லிக் கொடு. எப்படி ஸ்விம் பண்ணணும்னு திரும்ப எனக்கு சொல்லிக் கொடுப்பியா அப்படின்னு ஹீரோ கேட்கறதுல அவள் மைண்ட் அப்படியே பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். உண்மையா சொல்ல போனா அவளுக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவும் பிடிச்சிருக்கும். அவ டக்குன்னு வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கட்டி பிடிச்சிட்டேன். கிஸ் பண்ண போனவ பார்த்தா டக்குன்னு ஹீரோ மயக்கப்பட வச்சிருவா. எங்க பாரு, நீ அடுத்த முறை புத்திசாலியா மாறினா மட்டும்தான் என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியும். ரேசே போவாதரி, நில்றி நில்றி, உன்னதான் நீ கூப்பிட்டு இருக்கேன், போவாத. நான் கண்டிப்பா வந்து உன்னுடைய கஃபேல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். டேய் பீமா ஏஞ்சிக்கடா, அவளை நிறுத்துடா, என் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஹீரோ கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நாட்கள் கடந்து போது நல்லாவே ரெக்கவர் ஆயிட்டான்.
அப்புறம் பார்த்தா பணத்தெல்லாம் எடுத்துக்கின்னு பேக் எடுத்துக்கின்னு வீட்டை விட்டு கிளம்புறான். இதுல இருந்து எனக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா, ஹீரோ அவளுடைய கஃபேக்கு போயிட்டு அவ கூட அந்த இடத்த விட்டு இந்த நாட்டை விட்டு ஓடி போறதுக்கு தான் ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா காசெல்லாம் எடுத்துன்னு போறது பார்க்கும்போதே தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கேப்டன் அதுக்கு வந்துட்டு நிறைய ரிப்போர்ட் எடுத்துட்டு இருக்காரு. இந்த சின்ன பசங்களுக்குள்ள நடந்த சண்டையில எவ்வளவு பெரிய பாதிப்பு, எவ்வளவு அப்பாவியான மக்கள்லாம் இறந்து போயிருக்காங்க. இருந்தாலும் உங்களுடைய டார்கெட்டை தப்பிக்க விட்டு இருக்கீங்க. ஆனாலும் இப்பவும் அவ எங்கேயாச்சும் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ திரும்பவும் நம்ம செயின்ஸாவை தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த முட்டாள் டெஞ்சி பொண்ணுங்க கிட்ட எப்படி நடக்கணும்ன்றது அவனுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்பதான் அவன் திரும்ப இன்னொரு பொண்ணு முன்னாடி அலைய மாட்டான். அப்புறம் பார்த்தா நம்ம ரேசவும் இப்ப ஹீரோ மாதிரியே அந்த இடத்துல இருக்கிற அந்த சேரிட்டி கிட்ட இருந்து பூ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். அவ வேற ஒரு இடத்துக்கு கிளம்புறதுக்காக தயாரா இருக்கான் ட்ரெயின்ல. ஆனா அந்த ஒரு பூவை பார்த்த உடனே ஹீரோடைய நினப்பு வந்த உடனே அவன் ட்ரெயின்ல ஏறாம அப்படி நின்றுவான். அப்புறமா அந்த இடத்துல இருந்து கிளம்பி தன்னுடைய கஃபே இருக்கிற இடத்த நோக்கி வேகமா போயிட்டு இருக்கான். அப்புறம் அந்த சந்து வர இடத்துல அவ கரெக்டா நம்ம ஹீரோ இவளுக்காக கஃபேல உட்காந்துட்டு இருக்கான்ற ஒரு எதிர்பார்ப்போட அவ வேகமா அந்த இடத்துல இருந்து போற ஹீரோ பார்க்க. அந்த ஒரு சமயத்துல பார்த்தா இந்த நிறைய எலிகள் அந்த இடத்துக்கு வருது. இந்த எலிகளை தான் நான் ஸ்டார்டிங்லேயே ஞாபகம் வச்சு சொன்னேன். உடனே பார்த்தா அதுங்க அந்த இடத்துல நிறைய வர டக்குன்னு பார்த்தா மாக்கியமா தான் அங்க வந்திருக்கான். இவ்வளவு அட்டாக் பண்ண ரெடியா இருக்கான். நீ அவனை பார்க்க வந்து அவனுக்காக தான் நான் இடத்துக்கு வந்திருக்கேன். அதுவும் இல்லாம எப்படி ஒரு நாட்டு எலிகளை பிடிக்குமோ அது போலதான் எனக்கும் அதுங்களை பிடிக்கும். ஆனா அதுல இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த மாதிரியான விஷயத்துல அந்த நாட்டு எலி கிட்ட தப்பான பாதையில போய் மாட்டிக்கினான். அப்படியாப்பட்ட மாட்டிக்கின என்னுடைய ஃப்ரெண்டை வந்து நான் கட்டாயமா காப்பாத்தி ஆகணும்ல, அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அப்புறம் நீ யாருக்கிட்ட வேலை செய்யற, எதுக்காக இங்க வந்திருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா கண்டிப்பா அவன் உனக்கு கிடைக்க மாட்டான். நீ பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். நான் அது வரைக்கும் சும்மா தான் வேடிக்கை பார்த்தேன். ஆனா இந்த விஷயத்தை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ டக்குன்னு பார்த்தா அவனுடைய லிவரை எடுக்கலான்னு பாப்பா. ஆனா டக்குன்னு மேல பார்த்து ஏஞ்சலும் வந்து அட்டாக் பண்ணுவா. திரும்ப வந்துட்டு அட்டாக் பண்ணலாம் பார்க்க அவளும் திரும்ப வந்து அட்டாக் பண்ண திரும்பவும் அந்த லிவர் எடுக்கலாம் ட்ரை பண்ணுவா. ஆனா இந்த முறை பார்த்த மாக்கியமா அவளுடைய ஃபீலிங்ஸுக்கு மதிப்பு கொடுக்குறாளான்னு தெரியல. அவளை எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டுருவான். அந்த ஒரு நிமிஷம் ரேசவும் மனசுக்குள்ள யோசிக்கிறான். எனக்கு ஏன்றது புரியல என் டெஞ்சி செல்லம். உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏன் கொல்லலன்றது எனக்கு புரியல. ஆனஸ்டா எனக்கு சொல்லணும்னா டெஞ்சி உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பா என்னால உன்னை எந்த விதமான ஸ்கூலுக்கு கூட்டு போக முடியாது. உனக்கு ஸ்விம்மிங் என்னால சொல்லி தர முடியாது அப்படின்னு அதே இடத்துல அவ செத்துருவா. எனக்கு இந்த விஷயத்தான் பார்க்கும்போது ரொம்ப காண்டாயிடும். இப்படியாப்பட்ட நல்ல நல்ல கேரக்டர்லாம் சாவடிச்சிருங்களே நானு. ஆனால் அதுக்குன்னு ஒன்று இவன் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், அப்படிதான் சீசன் 1ல பார்த்தா இவனோன்ற நல்ல கேரக்டர் செம்பாயா கொண்டுட்டானுங்க. இதில் பார்த்தா இவனையும் கொண்டுட்டானுங்க. மாக்கிமாவும் ஏய் நீ எதுக்காக அயாக்காவே இல்லாமல் நீயே இந்த வேலையை பார்க்கறதுக்கு இங்கே வந்த, அது எனக்கு என்னன்றது நல்லாவே தெரியும். ஏன்னா அக்கி வந்து பொண்ணை தன்னுடைய கையால் கொல்லக்கூடாதுன்னு ஆசைப்பட்டிருக்கா தானே. ஆமாம், அதனால தான் நான் ஒரு ஏஞ்சல். அதுக்கப்புறம் அவளும் அதில் ஒரு எலியை பார்த்துட்டு இந்த சிட்டி ரொம்ப நல்ல பிளேஸ் தானே. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ பாவம் நைட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டு இருக்கான். அந்த கடை ஓனரே தம்பி கஃபேவை நான் மூட போகிறேன், இந்த இடத்த விட்டு கிளம்பு, அந்த பொண்ணு இப்போ வரமாட்டா, வேற எங்கன்னா போயிட்டு இருப்போம், ரொம்ப பிஸியானவ தம்பி உனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லவும் பாவம் ஹீரோ நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு அவளுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு யாரும் கதை திறந்து வர ஹீரோவும் ரேசா தான் வந்துட்டாலாம் எதிர்பார்ப்போம். பார்த்தா பவர் தான் வந்துட்டு இருப்பா. டேய் கமனாட்டி டென்சி என்னடா பண்ணிட்டு இருக்க, உன் சென்ட் மோப்ப பிடிச்சி தான் இந்த இடத்துக்கு வந்து நான் வா கிளம்புவோம். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு நீ இங்க என்ன பண்ணிக்கிற, இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகல, இது எனக்காக எடுத்துன்னு வந்து அப்படின்னு அவ கிட்ட வந்து க்ளோஸ் அப்ல பாக்க. ஏய் அப்படி பார்க்காது, இது ஒன்னும் சாப்பிட்ற பொருள் கிடையாது, குறா அது எனக்குடா அப்படின்னு அங்கேயே அதுங்க ரெண்டு தண்டை போட்டுதுங்க. பரவாயில்ல ஹீரோக்கு மனசுக்கு ஆறுதலா ஒருத்தி திரும்ப வந்துட்டா அப்படின்னு நம்ம மனசுக்கு தேத்திக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்றதோட இந்த மூவியை வேற லெவலில் இந்த இடத்துல முடிக்கிறாங்க. கண்டிப்பா நிறைய விஷயம் எனக்கு இந்த மூவி ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது எமோஷன் ரொம்பவும் காமெடி ஆக்ஷன் வைஸாவும் எனக்கு ரொம்பவும் மனசுல ஃபீலிங்ஸை ஏற்படுத்திச்சு. நல்லா கண்டிப்பா அழுதுட்டேன்னே சொல்லலாம். எத்தனை பேர் இந்த மூவியை பார்த்துட்டு அழுதுட்டீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு கண்டிப்பா நீங்க இந்த கமெண்ட்ல சொல்லிட்டு போகணும். நான் கண்டிப்பா இதெல்லாம் பார்ப்பேன். எத்தனை பேருக்கு என்னுடைய மாதிரியே கனெக்ட் ஆயிடுச்சுன்னு. முக்கியமா என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. என்னுடைய ஒரு சின்ன ஆசை என்னடானா இந்த வீடியோக்கு ஒரு 10K லைக் கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா அதை பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. கண்டிப்பா பிடிச்சவங்க எல்லாமே பண்ணுவீங்க. அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்த கட்டமா சீசன் 2 ஃபியூச்சர்ல வரப்போகுது. அதுக்காக காத்துட்டு இருக்கோம். உங்களை இந்த மூவில எத்தனை பேருக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருந்ததா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா ஃபீமேல் கேரக்டர்ல. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.